வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இந்த அருள் அரங்கத்திலே நடைபெறும் கருத்தரங்க நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் மதிப்புக்குரிய பேராசிரியர்கள் அனைவருக்கும் மற்றும் புத்தாக்க பயிற்சிக்காக வந்து தங்களை புதுப்பித்து கொண்டிருக்கும் அனைத்து நிலை பேராசிரியர் அவர்களுக்கும் என்னுடைய மனம் கனிந்த காலை நல்வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு வந்து இறைநிலை மறுப்பே தன்முனைப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்முடைய வான்புகழ் வள்ளுவர் என்ன கருத்து சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போமா. பற்றுக பற்றற்றான் பற்றினை, அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. இதுக்கான எளிய அர்த்தம் என்னென்னா, பற்று இல்லாதது இறைநிலை. அந்த இறைநிலையை பற்றி கொண்டோமே ஆனால், நிச்சயமாக நமக்கு வாழ்வில் உயர்வு கிடைக்கும். அதுதான் இந்த குறளினுடைய கருத்து. இன்றைக்கி தலைப்பு பார்த்திங்கன்னா ஒரு அழகாக அற்புதமாக வடிவமைச்சிருக்காங்க ஸ்மார்ட் இயக்குநகரத்துலேருந்து. அதாவது வந்து முதல் தலைப்பு அகத்தவம், அதனுடைய சிறப்புகள். இரண்டாவது பார்த்திங்கன்னா, இந்த அகத்தவம் பண்ணுறதுனால சாதாரண வாழ்வில் எழுச்சி பெறக்கூடிய எண்ணங்கள் மூவாசை, அந்த மூவாசையெல்லாம் எழாமல் இருக்கணும். அதுக்கு பிறகு அந்த ஆசையெல்லாம் அடக்கிட்டு சமூக சிக்கல்கள், குடும்ப சிக்கல்கள், உறவு சிக்கல்களை எல்லாம் எப்படி நாம் போக்கிக் கொள்ளப் போகிறோம் என்பது. அதையெல்லாம் போக்கிட்டாலும் தன்முனைப்பு என்பது அறிவின் முழுமை பேரை அடைந்த பிறகு அடைவருக்கும் அந்த பற்று அறுபடும். அந்த நிலையில் வந்து அழகாக வந்து தலைப்பெல்லாம் வச்சுருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா, இன்றைய உலகத்தில் வந்து நம்ம அறிவியல் உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். விஞ்ஞான உலகத்தில் எவ்வளவோ கண்டுபிடிப்புகள். நம்ம சந்திரனில் தென்துருவத்தில் போயிட்டு செயற்கைக்கோளில் இறக்கிட்டோம். அந்த அளவுக்கு வந்து நம்ம திறமைசாலிகள். அதே போல் வந்து உள்ளங்கையில் உலகத்தை அடக்கக்கூடிய வல்லமையை நாம் பெற்றுவிட்டோம். இருந்தாலும் நம்மிடம் இருக்கும் தீய பதிவுகளை அழிக்க முடிந்ததா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை நம்ம மனசுக்குள்ளாரையே எழுப்பிக்கலாம். சரி, நம்ம தலைப்புக்குள்ளே வருவோம். தன்முனைப்பு அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நடைபெறக்கூடிய குடும்பத்தில் கணவன் மனைவி உறவுக்குள்ள சிக்கல்கள், பெற்றோர்கள் குழந்தைகளுக்குள்ள உறவு வேற்றுமைகள், பிறகு உலகத்தில் உள்ள உலக தலைவர்களுடைய போர்களினால் வரும் கருத்து வேறுபாடுகள், இதெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது தன்முனைப்பு இதுதான் காரணம். நான் பெரியவனா நீ பெரியவனா அப்படின்னு சொல்லிட்டு தன்முனைப்புனா மகரிஷி அழகாக சொல்கிறாரு, தான் தனது அப்படின்னு சொல்லிட்டு. தான்னா என்ன? அதிகாரம். நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரம். தனது இங்கே இருக்கிறதெல்லாம் என்னதுதான், அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது, அவங்க பொருள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் திருக்குறளில் வள்ளுவர் அழகாக என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? நெருநல் உளன் ஒருவன் இன்றில்லை எனும் பெருமை உடைத்து இவ்வுலகு. 100 வருஷத்துக்கு முன்னாடி கண்ணை மூடிட்டு யோசித்து பார்ப்போம். 100 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இருந்தோமா? இல்லை. 100 வருஷத்துக்கு பிறகு நம்ம இருப்போமா? நம்மளுடைய ரோல் என்ன? இன்றைய வாழ்வில் எப்படி சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நினைத்து வாழ வேண்டும். அதற்குத்தான் மனவளக்கலை நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறது. இந்த தன்முனைப்பு வந்துட்டால் என்னென்ன ஆபத்தெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி சொல்கிறார். இந்த 2 பேரும் 2 தம்பதிகள். இந்த தம்பதிகளுக்கு 6 குழந்தைகள். பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம். அந்த குழந்தைகள்லாம் பிறக்குது. அந்த குழந்தைகள்லாம் பிறந்துட்டு நம்ம மனசு சும்மா விடுதா? திரும்ப 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 அதிலேயே உழன்று பாவப்பதிவுகளை அதிகமாக்கி கொண்டிருக்கிறது. பாவப்பதிவுகளை அதிகமாக்கினா பாவப்பதிவின் அடையாளங்கள் என்ன? உடலிலே நோய், மனதிலே குழப்பம், வாழ்க்கையில் சிக்கல், உள்ளத்தில் களங்கம், இல்லையா? இந்த பதிவுகளை எல்லாம் எப்படி நீக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இப்போ தன்முனைப்பு வந்தால் இதெல்லாமே வந்துடும். இவர் பட்டினத்தாரோட நேற்று ஒரு பாடலில் சொல்லியிருப்பாங்க. நேற்று அம்மா கூட சொன்னாங்க, ஊனுக்குள் நீ நின்று உளவினதை காணாமல் நான் என்று நலமழிந்தேன் பராபரமே அப்படின்னு சொல்லிட்டு பாடியிருப்பார். இன்றைக்கி செய்கிறதெல்லாம் நான் தான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஒரு மனுஷன் சிந்திச்சான்னா அது புரிஞ்சிடும். இப்போது நான் ஒரு பெரிய உயர்வான ஒரு நிலையில் இருக்கிறேன்,
இல்லை நான் ஒரு மினிஸ்டராக இருக்கிறேன், எனக்கு வந்து இருதயம் வந்து ஒரு நிமிஷத்துக்கு 70லேருந்து 90 தான் துடிக்கணும். நான் மினிஸ்டர்ன்றதுனால, நான் அமெரிக்காவோட ஜனாதிபதின்றதுனால அதிகமாகவோ குறைவாகவோ துடிக்க வைக்க முடியுமா? இல்லை. சுவாசம் ஒரு நிமிஷத்துக்கு 14 16 முறை தான் சுவாசம் விட முடியும். ஒரு மனிதன் வந்து ஒரு நாளைக்கு வந்து 23,000 முறைகளுக்கு மேல் சுவாசிக்கிறான். எனக்கு 23,000லாம் வேணாம், எனக்கு அதை விட கம்மியாக வேணும்னு நான் கேட்க முடியுமா? இயற்கையை பூமி சுற்றி கொண்டிருக்கிறது. அது ஒரு நாளைக்கு தன்னைத்தானே சுற்றி கொள்வதால் பகல் இரவு வருகிறது. அதே போல் சூரியனை ஒரு முறை சுற்றி வருவதற்கு 365 நாள் ஆகிறது. அதை தான் நாம் ஒரு ஆண்டு என்று சொல்கிறோம். அது சாய்வா அழகாக அதனுடைய வேகத்தில் சுற்றிட்டு வருது. இதெல்லாம் யார் செஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனிதன் எண்ணினானேயானால் நிச்சயமாக அவனுக்கு தன்முனைப்பு வராது. இந்த தன்முனைப்பு வருவது நான் தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறைநிலையை மறப்பதே தன்முனைப்புக்கு காரணம். அதனால தான் புலமைப்பித்தன் பழைய பாட்டில் ஒரு அழகான ஒரு பாட்டில் எழுதியிருப்பார். காற்றும் நீரும் வானும் நெருப்பும் பொதுவில் இருக்குது, மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் பிரிஞ்சு கிடக்குது, பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனிதர் இதயமே, பிரிவு மாறி ஒருமை வந்தால் அமைதி நிலவுமே, பிரிவு மாறி ஒருமை வந்தால் அமைதி நிலவுமே அப்படின்னு சொல்லிட்டு இதயக்கணியில் ஒரு பாட்டு, அழகான அற்புதமான ஒரு வரிகள். அதை வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோன்னா நிச்சயமாக நம்ம கையில் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுப்போம். அந்த மாதிரி தான் வந்து மாணிக்க வாசகர் என்ன எழுதியிருப்பார், எல்லாமே நீதான் இறைவா அப்படின்னு சொல்லியிருப்பார். அது புரியாது தான் தன்முனைப்பு வருது. வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோணாகி ஆனனத்தென்ற வரவரை கூத்தாட்டு வானாகி நின்றைய ஏன் சொல்லி வாழ்த்துவனே அப்படின்னு சொல்லிட்டு பாடுறார். இறைவா எல்லாமே நீயே தான் இருக்கிற, எல்லா மனிதர் மனங்களிலும் நீதான் ஆட்டுவிக்கிறாய், நான் யாரை சென்று வழிபடுவேன், எல்லாமே பார்க்கும் இடமெல்லாம் நோக்கும் இடமெல்லாம் நீயே இருக்கிறாய் பரம்பொருளே அப்படின்னு சொல்லியிருக்கார். அந்த மாதிரியான சிந்தனைகள் மனதிற்குள் வர வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? அப்போ தன்முனைப்பு நீங்கணும், அப்போ இறை உணர்வை பெற வேண்டும். அதற்கு மகரிஷி என்ன சொல்றார் மனவளக்கலையில்? அதுக்கு ஒழுக்கமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். ஒழுக்கம்னா என்ன? 5 ஒழுக்க பண்பாடு. புதியதொரு பண்பாடு உலகுக்கு வேண்டும், போதை போர் பொய்ப்புகை ஒழித்து அமல் செய்வோம், அதிக சுமை ஏதுமில்லை அவரவர் தம் அறிவின், ஆற்றலினால் உடல் உழைப்பால் வாழ்வதென்ற முடிவும், மதிப்பிறந்து பிறர் மனம் உடல் வருத்தா மானெறியும் உணவுக்குயிர் கொள்ளாத நோன்பும், பொது விதியாய் பிறர் வாழ்க்கை சுதந்திரத்தை போற்றி காத்து பிறர் துன்பம் போக்கும் அன்பும் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி நமக்கு எளிமையாக அந்த ஒழுக்கம்னா என்னடா? 5 ஒழுக்கம் பண்பாடு. சரி, நான் உழைச்சி வாழ்வேன், நான் உழைச்சி வாழ்ந்ததை கொண்டு மற்றவர்களுக்கு உதவி செய்வேன், பிறர் பொருளையும் போற்றி காத்து பிறர் துன்பம் நீக்க உதவுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். இதற்கு வந்து சாதாரணமாக அந்த பாடலை படிப்பதனாலோ அல்லது அதை திரும்ப திரும்ப மனப்பாடம் செய்வதனாலோ வராது. எப்படிங்க பின்ன வரும் அப்படின்னு சொன்னால் இன்ட்ராஸ்பெக்ஷன், அகத்தாய்வு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காரு. அகத்தாய்வு பண்ணும்போது தான் அந்த தம்பதிகளுக்கு பிறக்கக்கூடிய 6 குழந்தைகளும் பிறக்காது. யார் யார்? தீய குணங்கள், 6 தீய குணங்கள்: பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வதாழ்வு மனப்பான்மை, வஞ்சம். இதெல்லாம் நல்ல செயல்களாக மாறும். தீய செயல்கள் நல்ல செயல்களாக மாறும். எப்போ? அகத்தாய்வு செய்வதன் மூலம். சரி, அகத்தாய்வு மட்டும் போதுமா தன்முனைப்பு ஒழிவதற்கு, 5 ஒழுக்க பண்பாடை நாம் கடைபிடிப்பதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகத்தவம். ஐயா பேசுனாங்க இல்லையா, அகத்தவம் வேணும். சரி, அகத்தவம் பண்ணால் என்ன கிடைக்கும்? மன வலிமை அல்லது மன தூய்மை அல்லது மனம் அழகாகும். மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம், மனமது செம்மையானால் வாசியை அடக்க வேண்டாம், மனமது செம்மையானால் மந்திரமும் செம்மையாமை. யார் சொன்னது? அகத்திய மாமுனிவர் சொல்லியிருக்கார் இல்லையா? அந்த மாதிரி மனம் செம்மையாவதற்கு, அழகாக ஆவதற்கு நம் அகத்தவம் உதவி கொண்டிருக்கிறது. அந்த அகத்தவத்தினால் நாம் பெறக்கூடிய விஷயங்கள் மன வலிமை மட்டுமா, நல்ல குணங்களும் வருகிறது. 5 நல்ல குணங்கள் என்னென்னது? நுண்மான் நுழைவுலன் அறிவு, ஒரு பிரச்சனையை ஊடுருவி பார்க்கக்கூடிய ஒரு அறிவு, பெர்ஸ்பிகாசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதே போல் பெருந்தகைமை, கருணையாகவும் அன்பாகவும் இருக்கிற குணங்கள் வந்துடும்.
அந்த மாதிரி கிரியேட்டிவிட்டி, படைப்புத்திறன் வரும். அதே போல் வந்து இணக்கத்தன்மை. ஒரு ஊரில் இருக்காங்கன்னா அவங்க கூட எல்லாரும் கூட, ஏழை பணக்காரர் நல்லவர் கெட்டவர், அவங்க கூடலாம் ஒரு இணக்கத்தன்மையாக வரும். அதுக்கப்புறம் வந்து ஏற்புத்தன்மை, ரிசெப்டிவிட்டி. அதாவது எனக்கு அது என்ன துன்பம் வந்தாலும் தீதும் நன்றும் பிறர் தர வாரா, அதனால் எனக்கு வந்து அதெல்லாம் நான் ஏற்று அதை போக்கிக் கொள்ள முயற்சிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அகத்தாய்வில் வந்து வரக்கூடிய நல்ல விஷயங்கள்லாம் நமக்கு கிடைக்குது. அதனால் வந்து நம்ம தன்முனைப்பை நீக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? அகத்தவம் செய்ய வேண்டும், அகத்தாய்வு செய்ய வேண்டும். அதற்கப்புறம் அந்த ஒழுக்க பண்புகளை நாம் பின்பற்ற வேண்டும். இந்த ஒழுக்க பண்புகள் எல்லாம் பின்பற்றினா நிச்சயமாக நமக்கு தன்முனைப்பு வராது. ஒரு சின்ன கதை மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். ஞானிகள் எப்பயுமே வந்து தன்முனைப்போடு இருக்க மாட்டாங்க. ஒரு அம்மா அப்படி தான் ராமகிருஷ்ணன் கிட்ட அவங்களுடைய பையனை கொண்டு போகிறாங்க. என்னுடைய பையனுக்கு ஸ்வீட் சாப்பிட்ற பழக்கம் இருக்குது சாமி, அவனுக்கு வந்து எப்படியாவது அதை போக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் தான் பெரிய மகானாச்சே, இறைநிலையை உணர்ந்துட்டாரு. உடனே சொல்லிடலாம்ல, டே தம்பி ஸ்வீட்டை விட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் போயிட்டு வாங்கம்மா, இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். இந்த அம்மா மனசில் ஒரு நெருடல். என்ன நெருடல்? இவ்வளோ பெரிய மகானாக இருக்கிறாரு, இவர் வந்து உடனே வந்து நம்ம பையனுக்கு அட்வைஸ் பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து திரும்ப வருவாங்க. சரி, பெரிய மகானாச்சு சொல்லிட்டாரு, வந்து திரும்ப வருவாங்க. வந்துட்டவொடனே வந்து அவர் சொல்லுவார், தம்பி இனிமேல் ஸ்வீட் சாப்பிடாது, அதிகமாக சாப்பிடாதே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அப்போ இந்த அம்மா மனசில் ஒரு கேள்வி பிறக்குது. அவங்க பெரிய மகான் இல்லையா, அவங்களுக்கு தெரிஞ்சது. அந்த அம்மாவுக்கும் தேவையான வழி சொல்கிறார். அம்மா, இந்த ஸ்வீட்டெல்லாம் வந்து நானும் சாப்பிட்டுட்டு தான் இருந்தேன், இதை வந்து முற்றிலும் விட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தற்சோதனை செய்து பார்த்தேன், அப்பொழுது என்னால் விட முடிந்தது, அதைத்தான் பிறருக்கு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அதனால் வந்து ஞானிகளுக்கு எப்பயும் தன்முனைப்பு கிடையாது. அதனால் நாம் இங்கு வந்து மனவளக்கலையை முழுதுமாக பயின்று தன்முனைப்பு என்னும் தான் தனது என்பதை விட்டுவிட வேண்டும் என்று கூறி கேட்டுக்கொண்டு, இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த நம்முடைய அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கும் மற்றும் உள்ள பேராசிரியர் பெருமக்களுக்கும் அனைத்து நிலை பேராசிரியர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க.